ரிஷபராசிக்கு குரு ஒண்ணுமே செய்ய மாட்டாரா அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தேவகுரு அசுரகுரு அப்படின்றதுனால ஆமா. ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருமா அப்படின்லாம் பயப்படுறாங்க. அப்படிலாம் சத்தியமா இல்ல. இல்ல. தகப்பன்ல யாருப்பா நண்பன்ல யாரு நல்லவன் கெட்டவன் கேட்கிற மாதிரி குரு அப்படின்றது உங்களுடைய தந்தையை போன்றவர். உங்களுக்கு ம். எப்படி அவர் நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் அவருடைய நல்ல விஷயங்களை அவர் செய்து தான் தீர்வார். அப்படி பார்த்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு திசை 16 வருஷம் ஒண்ணும் செய்யாம போயிடுமா? ம். அல்லது தனுசு ராசி, மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர தசை 20 வருஷ காலங்கள் அவங்கள ஒண்ணுமே செய்யாம போயிடுமா? அப்படி ம். கிடையாது. உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லது தான் செய்வார். ம். ஸோ குரு வந்து ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமான இடத்த பார்க்கிறாருங்க. ம். இதுவரைக்கும் 2ல இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான 3வது இடத்துல உச்சமடைகிறார். ம். 3ஆம் இடம் ஒரு ஜாதகனுக்கு முயற்சி. முயற்சி. அவங்க எதை செஞ்சாலும் வெற்றி அடைவார்கள். அப்ப ம். ரிஷபராசிக்காரர்கள்லாம் தயக்கங்கள் விடுபடும். ம்ஹ்ம். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு திறமை இருக்கு சார், எனக்கு உழைப்பு இருக்கு சார். ஆனா அத என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாம நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்துல இந்த செயல்கள நான் தொடங்கலாமா? அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் அவர்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பலிதமாக மாறும். அப்போ முயற்சிகள் எல்லாமும் இவர்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். குறிப்பா ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்போடு தன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் தொடங்கி வெற்றி நடை போடுவார்கள்.